இல்லை பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடான கெட்டியான பருப்பு அவரைக்காய் போட்ட சாம்பார். இப்போ பூரி காலையில் சாம்பாரும் பூரியும் நம்ம வீட்டில். இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். இப்போ பூரி போட்டாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பூரி. கோதுமை மாவில் தான் பூரி. கொஞ்சம் வெந்நீர் லைட்டாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும், சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வீட்டில் சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சு, கோதுமை மாவு பூரி. அதேமாதிரி இந்த பக்கம் சாம்பார் கெட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் பூரிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் உருளைக்கிழங்கு வைக்கல இன்னைக்கு. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மக்கிட்ட மசாலா, சத்து மாவு, இட்லி பொடி, முருங்கை இட்லி பொடி, கஞ்சி மாவு எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம். சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு பொடி, சிக்கன் மசாலா எல்லாமே இருக்குது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.